Hello friends, welcome back to my channel Angeline Creations. Angeline Creations channelல நீங்க இதுவரைக்கும் நிறைய விதவிதமான ரெசிபிஸ் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நான் வந்து ரெசிபி வீடியோ போட போறதில்ல, ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ போட போறேன். என்னோட சேனல்ல நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜுவல்லரி மேக்கிங் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். கஸ்டம் மேட் ஜுவல்லரி தான் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு யாராவது ஒரு சாரியோ இல்ல ட்ரெஸ்ஸோ கொடுத்தாங்கன்னா அதுல இருக்க பேட்டர்னை மேட்ச் பண்ணி அப்படியே அவங்களுக்கு வந்து ஜுவல்லரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நான் திரும்ப வந்து ஜுவல்லரி மேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்காக இன்னைக்கு வந்து ஒரு பெயில் நெக்லஸ் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம். இனிமேல் என்னோட சேனலில் ரெசிபிஸும் இருக்கும், இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸும் இருக்கும். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். என்னோட ரெசிபிஸ் மட்டும் நீங்க தனியா பார்க்கணும்னா அதை வந்து நான் என்னோட சேனலுக்குள்ள இருக்க பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கேன். அதுல போய் நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த பெயில் நெக்லஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துக்கலாம். எந்த ஒரு ஜுவல்லரி மேக்கிங்கும் நம்ம செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்கிற ஃபேப்ரிக்கு எந்த ஜுவல்லரி செட் ஆகுங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். நான் எடுத்திருக்க அந்த சாரீக்கு பார்டர் வந்து ரொம்ப சின்னது. ஸோ நெக்கை கவர் பண்ணுற மாதிரி இருக்கிற நெக்லஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பெயில் நெக்லஸ் கரெக்டாக இருக்கும் இந்த சாரீக்கு. இப்போ வந்து இதை செய்கிறதுக்கு உட்டன் பீட்ஸ் கொஞ்சம், ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் சில்க் த்ரெட்டும் தேவை. ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டை ஒரு கார்ட்போர்டில் ஒரு 15 to 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நல்லா சுற்றிக்கணும். சுற்றிட்டு கம் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு 2 எண்டையும் வந்து நல்லா கம்மில் சீல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து சில்க் த்ரெட் எல்லாம் வந்து பிரிஞ்சு போகாமல் ஒன்றோட ஒன்று எல்லாமே கரெக்டாக ஒரு லைனில் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டினதுக்கப்புறம் ஒரு லாங் நீடில் எடுத்து அது உள்ளே வந்து இந்த த்ரெட்டை வந்து அப்படியே கோத்துடுங்க. இந்த மாதிரி கோத்துட்டு நம்ம பீடில் இது பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஒரு உட்டன் பீட் எடுத்து அதில் ஓரத்தில் இருக்கிற அந்த ஃப்ரிஞ்சஸ், அதாவது பிசுறு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பிசுறெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சுத்தம் போது வந்து மாட்டிக்கிட்டு சிக்காயிடும். இப்போ வந்து இந்த உட்டன் பீடுக்குள்ளார ஒரு ட்ராப் கம்மை விட்டுட்டு நம்ம எடுத்த அந்த சில்க் த்ரெட்டை உள்ளே வச்சு ஒட்டிடுறேன். ஒரு 1 செகண்ட் இப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு வரணும். இந்த பீடை வந்து இந்த மாதிரி த்ரெட்டில் சுற்றுறது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. நான் எப்போவும் செய்கிற மெத்தட் இதுதான் எனக்கு ஈஸியாகவும் இருக்கும், நீட் ஃபினிஷும் கிடைக்கும். எங்கேயுமே உங்களுக்கு கம் வெளியே தெரியாமல் அவ்வளோ ஒரு நீட்டான ஃபினிஷில் கிடைக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பீட் ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் ஓரத்தில் வந்து கம் போட்டுக்கோங்க. கம் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே அப்படியே அந்த நீரில் வச்சு நம்ம சொருகிட்டோம்னா கொஞ்சம் கூட நமக்கு எங்கேயுமே அந்த பிசுறு இல்லாமல் பீடை வந்து நல்லா நீட்டாக கோத்துருவோம். இதே மாதிரி நம்ம எல்லா பீட்ஸையும் கோக்கணும். இந்த பெயில் நெக்லஸ்க்கு மொத்தமாக 21 பீடு வந்து உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இந்த பீட்ஸை கோக்கிறதுக்கு இந்த மாதிரி கியர் ஒயர் எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் கிரிம்ப் பீட்ஸ், கோல்டன் பீட்ஸு, பெண்டிங் ப்ளையர், அப்புறம் கொஞ்சம் ஜம்ப் ரிங்ஸ், பேக் ரோப்பு. இது வந்து ஜுவல்லரி ஷாப்ஸில் இதெல்லாம் கிடைக்கும். பெயில்ஸ், இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கியர் ஒயரில் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணிக்கோங்க. 2 எடுத்துக்கோங்க. 2 கியர் ஒயர் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த கிரிம்ப் பீடை போட்டுட்டு ஃபஸ்ட்டு லாக் பண்ணணும். இந்த 2 ஒயரையும் சேர்த்து இந்த கிரிம்ப் பீடை போட்டுட்டு அந்த ஒயரை மடக்கி அந்த பீடுக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அந்த கிரிம்ப் பீடை நம்ம கரெக்டாக எந்த சைஸுக்கு அந்த லூப் நமக்கு தேவையோ அந்த லூப்பை வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இழுத்துட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ளையர் வச்சு அமுத்திக்கணும். அமுத்தினோடனே அந்த கிரிம்ப் பீடு வந்து அப்படியே நல்லா ஒட்டிக்கும். ஸோ வந்து இன்னொரு எண்டுக்கு போயிட்டு இந்த கோல்டன் பீட்ஸை நான் உள்ளே போட்டுக்கிறேன். 4 கோல்டன் பீட்ஸ் வந்து உள்ளே போடுறேன். உள்ளே போட்டுட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ராவாக கீழே இருக்க அந்த ஒயர்லாம் தெரியாமல் இந்த மாதிரி வந்து நம்ம கோத்துக்கணும். கோத்ததுக்கப்புறம் பெயில்ஸ் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கீழே இருக்க ஹோல்லையும் மேலேயும் வந்து கோத்துக்கோங்க. கோத்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த சில்க் த்ரெட் பீடை வந்து கீழே இருக்கிற அந்த ஒயரில் நம்ம போட்டுக்கணும். இதே மாதிரி ஒரு பெயில் ஒரு பீடு, ஒரு பெயில் ஒரு பீடுன்னு சொல்லி நம்ம மாற்றி மாற்றி ஆல்டர்னேட் பண்ணி கோத்துக்கிட்டே வரணும். நம்ம இந்த பீட்ஸை ரெடி பண்ணுறது தான் இந்த நெக்லஸில் வேலையே. நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து கோத்து முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கோத்து முடித்ததுக்கப்புறம்
அகெயின் நான் திரும்ப 4 கோல்டன் பீட்ஸ் போட்டுட்டு அதோட எண்டை வந்து இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறேன். அங்கே எப்படி நம்ம அந்த க்ரிம் பீட் போட்டு ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி இந்த எண்டுலேயும் க்ரிம் பீட் போட்டுட்டு மடக்கி அந்த க்ரிம் பீட்குள்ளார விட்டுட்டு கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு அந்த லூப் தேவையோ அந்த அளவுக்கு லூப்பை வந்து இழுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற அந்த ஒயரை வந்து இந்த 4 கோல்டன் பீட்குள்ளார விட்டு இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீட்டான ஃபினிஷ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜம்ப் ரிங்கை எடுத்து 2 பக்கமும் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம பேக் ரோப் இருக்குல்ல, அந்த பேக் ரோப்போட லூப்பில் இந்த ஜம்ப் ரிங்கை சேர்த்து வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப அந்த ப்ளையரை வச்சு நல்லா டைட்டாக வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டா அவ்வளோதான், நம்மளோட இந்த பியூட்டிஃபுல்லான பெயில் நெக்லஸ் வந்து ரெடி ஆகிடும். இதை கனெக்ட் பண்ணும்போது அந்த பேக் ரோப்பை நம்ம சமமாக வச்சுருக்கோமாங்கிறத பார்த்துக்கணும். ட்விஸ்ட்டாக வச்சுருந்திங்கன்னா அப்புறம் நெக்லஸும் ட்விஸ்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜை நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ சூப்பராக சிம்பிளாக ஒரு எலகண்ட்டான நெக்லஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து புது இந்த நெக்லஸ் எப்படி செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ள பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.